ஹலோ கைஸ், இனி நம்ம பார்க்க போகிறது சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 கார்டா நம்பர் 4. அதாவது பூந்தமல்லியில் தொடங்கி லைட் ஹவுஸ் வரைக்கும் வரப்போகிற எல்லோ லைனோட ஒர்க் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த பூந்தமல்லியிலே நம்மளுக்கு 3 ஸ்டேஷன் வருது. பூந்தமல்லி பைபாஸ், பூந்தமல்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு 3 ஸ்டேஷன் வருது. அதில் என்னென்ன ஒர்க் நடந்திருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. இது வந்து ஏப்ரல் 11 எடுத்தது. இப்போ நம்ம இருக்கிறது கரையாஞ்சாவடி மெட்ரோ ஸ்டேஷன், இங்கே தான் வரப்போகுது. இந்த கரையாஞ்சாவடி மெட்ரோ ஸ்டேஷனில் ரைட் சைடில் உள்ள ஸ்டேஷனில் சைடில் வந்து நம்மளுக்கு அந்த டெம்பர்டு கிளாஸ் ஃப்ரேம் ஃபிட் பண்ணுற வேலைகள் போயிட்டு இருக்குது. அதுவே ஸ்டேஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த அலுமினியம் ஃப்ரேம் அது ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதாவது கொஞ்சம் தூரம் ஃபிட் பண்ணியிருக்காங்க, நடுவில் கொஞ்சம் போர்ஷன் ஃபிட் பண்ணாமல் இருக்குது. ஸோ இது வந்து ரைட் சைடு உள்ள ஸ்டேஷன். லெஃப்ட் சைடில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த கரையாஞ்சாவடி மெட்ரோ ஸ்டேஷனுக்கு ஒரு 1.5 மந்த்துக்கு முன்னாடி வந்திருக்கும் போது இதில் வந்து பேஸ்மெண்ட் மட்டும் போட்டிருந்தாங்க. இப்போ அது பார்த்தீங்கன்னா காலம் வந்து பாதி தூரத்துக்கு எழுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஹேண்ட் ரெயில்ஸ், அதுக்கப்புறம் கீழே தளம் பதிக்கிற வேலைகள் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஷனுக்கு முன்னாடி அந்த கிளாஸஸ் ஃப்ரேம் ஃபிட் பண்ணுறது, அலுமினியம் ஃப்ரேம் ஃபிட் பண்ணுறது, அந்த மாதிரி வேலைகள் போயிட்டு இருந்தது. நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே உள்ளே போன உடனே நம்மளுக்கு இமிடியேட்டாக லெஃப்ட் ஆக்சஸ் இருக்குது. அதுவே கொஞ்சம் லெஃப்ட்டில் போனோன்னா அங்கே ஸ்டெப்ஸில் வழியாக ஏறி போக முடியும். இந்த ஸ்டேஷனுக்கு வெளியே வந்தோன்னா நம்மளுக்கு வந்து எஸ்குலேட்டர் இருக்குது. பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு பிரம்மாண்டமான எஸ்குலேட்டர் தான். ஒரு 3 மாடி ஹைட்டுக்கு இருக்குது. அதுபோக இந்த பக்கத்துலேயும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குது. ஏற்கனவே இந்த மெட்ரோ ஸ்டேஷனில் லிஃப்ட்டு, ஸ்டெப்ஸு, எஸ்குலேட்டர் எல்லா வேலைகளும் போயிட்டு இருக்குது. இந்த அடிஷ்னல் கன்ஸ்ட்ரக்ஷன் எதுக்கு அப்படின்னு கேட்கும்போதும் இது வந்து எஸ்குலேட்டருக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் இதில் என்ன வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை தொடர்ந்து இந்த ரூட்டில் வர அடுத்த மெட்ரோ ஸ்டேஷன் குமணஞ்சாவடி மெட்ரோ ஸ்டேஷன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் உயரமான மெட்ரோ ஸ்டேஷன் தான். ஏன்னா இந்த 2 மெட்ரோ ஸ்டேஷனுமே நம்மளுக்கு கீழே வந்து ஒரு டபுள் டெக்கர், அதாவது நம்ம பஸ்ஸஸ், கார் போகிற மாதிரி ஒரு பிரிட்ஜ் ஃபியூச்சரில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக இந்த 2 மெட்ரோ ஸ்டேஷனுமே கொஞ்சம் உயரமாக தான் கட்டியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ரைட் சைடில் நிறைய இடத்துல அந்த ஃப்ரேம் இன்னும் ஃபிட் பண்ணாமல் இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போதைக்கு அந்த கிளாஸ் ஃப்ரேம் ஃபிட் பண்ணுற வேலைகள் தான் போயிட்டுருக்குது. இதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் மெட்ரோ ஸ்டேஷன்லேயும் கிட்டத்தட்ட அதே தான். நம்மளுக்கு அந்த லிஃப்ட் ஒர்க்கு அதெல்லாமே முடிச்சு வச்சுருக்காங்க. லிஃப்ட்டு, ஸ்டெப்ஸு, எஸ்குலேட்டர் எல்லாமே கொஞ்சம் முடிச்சு வச்சுருக்காங்க. பட் இந்த ஃப்ரேம் எதுவுமே இன்னும் ஃபிட் பண்ணலை. அதுபோக இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு அதெல்லாமே போயிட்டு இருந்தது. லாஸ்ட் டைம் வந்து வரும்போது இதில் வந்து இந்த ஸ்டேஷனுக்கு முன்னாடி இந்த கிரேட்டர் சென்னை சார்பாக நடக்கிற அந்த ட்ரைனேஜ் ஒர்க் போயிட்டு இருந்தது. இப்போ ஸ்டேஷனுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் அந்த ஸ்டேஷன் பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய இருக்குது. மேபி அடுத்த 1 மந்த்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். இந்த ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த பார்க்கிங் டைல்ஸ் பதிக்கிற வேலைகள், அது மட்டும் இல்லாமல் அந்த பிக் பாயிண்ட்டு, ட்ராப் பாயிண்ட்டு, அப்புறம் பஸ் ஸ்டாண்டு அப்படின்ட்டுலாம் சில போர்டு வச்சுருப்பாங்க. அந்த போர்டு இன்னும் வைக்கல. அது பூரா அங்கங்கே சைனிங் போர்டு அது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்குது. அப்புறம் இந்த ஸ்டேஷனோட நேமை வந்து மேலே பெரிய டெக்ஸ்ட்டில் எழுதியிருப்பாங்க. அந்த வேலைகளும் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. இந்த ரூட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது காட்டுப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன். இந்த காட்டுப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷனில் அந்த ஸ்டேஷனோட நேமை இங்கே பெரிய டெக்ஸ்ட்டில் எழுதியிருப்பாங்க. அந்த டெக்ஸ்ட் இன்னும் இதில் ஃபிட் பண்ணவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அங்கே இன்னும் இந்த ஃப்ரேம்லாம் ஃபிட் பண்ணாமல், அந்த கிளாஸஸ் ஃப்ரேம் ஃபிட் பண்ணாமல் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. வாங்க கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு முன்னாடி போய் பார்ப்போம். நம்ம ஒரு 1.5 மந்த்துக்கு முன்னாடி இந்த காட்டுப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் வந்திருக்கும் போது அதில் வந்து இந்த எஸ்குலேட்டர் செக்கிங் ஒர்க்லாம் போயிட்டு இருந்தது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதில் சின்ன சின்ன சிவில் ஒர்க் போயிட்டு இருக்குது. அப்புறம் மேலே அந்த ஃப்ரேம் ஃபிட் பண்ண வேண்டிய ஒர்க்கு அதெல்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நம்மளுக்கு அந்த ஒரு லாரி நிற்கல, அந்த லாரியில் வந்து அந்த கிளாஸஸ் ஃப்ரேம்லாம் நிறையா இருந்தது. அதை வந்து அன்லோட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பார்க்கிங் வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு தான். கொஞ்சம் உங்களுக்கு உயரமாக காட்டுறேன். பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கிங் டைல்ஸ் மோஸ்ட் ஆஃப் த பிளேஸில் பதிச்சிட்டாங்க. பட் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சிவில் ஒர்க் இருக்குது. இந்த ரூட்டில் அப்படியே தொடர்ந்து போகும்போது நிறைய இடத்துல அந்த கடைகள் இடிச்சிருக்கதை நம்மளால் பார்க்க முடியுது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அந்த ட்ரைனேஜ் ஒர்க் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பிறகும் அந்த கடைகளெல்லாம் இடிச்சிருந்தாங்க. மேபி இந்த ரோடு எதுவும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. உங்களுக்கு இதை பற்றி எதுவும் டீட்டெயில் தெரியும்னா
கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நானும் மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம். இந்த ரூட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஐயப்பந்தாங்கல் மெட்ரோ ஸ்டேஷன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த கிரேட்டர் சென்னை சார்பாக இந்த ட்ரைனேஜ் ஒர்க் போயிட்டு இருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இதில் அந்த ஸ்டேஷன் பக்கத்தில் போகிற இடத்துலலாம் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் கொஞ்சம் தூரத்தில் ஒரு 100 மீட்டர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பெரிய பள்ளம் தோண்டி போட்டிருக்காங்க. இந்த ட்ரைனேஜ் வேலையெல்லாம் கொஞ்சம் வேகமாக தான் போயிட்டு இருக்குது. அப்புறம் அந்த ஐயப்பந்தாங்கல் அப்படிங்கிற அந்த போர்டு வந்து பெரிய இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இப்போ வந்து ஸ்டேஷன் பக்கத்தில் போயிட்டோம். இதுலேயுமே வந்து ஒரு சில இடத்துல அந்த ஃப்ரேம் ஃபிட் பண்ண வேண்டிய வேலைகள் தான் இருக்குது. பார்க்கிங் வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா உள்ள அந்த பார்க்கிங் டைல்ஸ் எல்லாம் போட்டாங்க, கேட் போட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்டேஷனுக்கு முன்னாடி சின்ன சின்ன சிவில் ஒர்க் போயிட்டு இருந்தது. இந்த ஐயப்பந்தாங்கல் மெட்ரோ ஸ்டேஷனில் ரைட் சைடில் நம்மளுக்கு நிறையா ஷாப்ஸு, ஆஃபீஸ் ஸ்பேசஸ்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பார்த்திங்கன்னா அதுக்கான அந்த சில பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம லாஸ்ட் டைம் வரும்போதே போயிட்டு இருந்தது. இப்போ அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 ஃப்ளோர் வரைக்கும் போயிட்டு இருக்குது. அப்புறம் பார்க்கிங்கும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரூட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது தெள்ளியார் அகரம் மெட்ரோ ஸ்டேஷன். நம்ம லாஸ்ட் டைம் வரும்போது இதில் இந்த டெக்ஸ்ட்டு மேலே பதிச்சிருக்காங்கல்ல, அந்த எழுத்துக்கள்லாம் பதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அது வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இதில் வந்து பிக்கப் பாயிண்ட்டு அதுக்குரிய போர்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஷனுக்கு முன்னாடி இந்த மேலே அந்த அலுமினியம் ஃப்ரேம் அதெல்லாம் வந்து லாஸ்ட் டைம் ஃபிட் பண்ணாமல் இருந்தது. இப்போ அது எல்லாமே முடிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி அந்த ட்ரைனேஜ் ஒர்க் முடிஞ்சிருச்சு. அப்புறம் ரைட் சைட்லேயும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஒரு சில சின்ன சின்ன வேலைகள் மட்டும்தான் இருந்தது. ஃப்ரேம்லாம் கம்ப்ளீட்டாக ஃபிட் பண்ணிட்டாங்க. பார்க்கிங்கும் ரெடியாக இருந்தது. இந்த லெஃப்ட் சைடு ஸ்டேஷனில் இந்த மெட்ரோ ஸ்டேஷன் அப்படிங்கிற தனியாக ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் ட்ராப் பாயிண்ட்டுக்குரிய போர்டு வச்சுருந்தாங்க. இன்னும் சைன் போர்டு மட்டும் வைக்கணும். அதாவது லெஃப்ட்டுக்கு எங்கே போகணும், ஸ்டெப்ஸுக்கு எங்கே போகணும், டிக்கெட் எங்கே எடுக்கணும், அந்த டைரக்ஷன் போர்டு இன்னும் வைக்கல. இந்த ரூட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது போரூர் பைபாஸ் மெட்ரோ ஸ்டேஷன். இந்த மெட்ரோ ஸ்டேஷனை நம்ம ஏற்கனவே கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி, அதாவது ஸ்டேஷனோட இன்டீரியர் ஃபுல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது ஈவினிங் ஒரு 5 o'clock கிட்ட போயிருக்கும்போது அந்த சன் செட் ஆகுறப்போ அந்த போரூர் ஏரியோட அழகு செம சூப்பராக இருந்தது. அதை ஃபுல்லாமே அதில் கேப்சர் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்க்கலாம், எண்டு ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டேஷனை பொறுத்த மட்டும் ஒரு சில ஃப்ரேம் அட்டாச் பண்ணுறது, அதாவது கிளாஸ் ஃப்ரேம், அப்புறம் ரைட் சைடில் அந்த அலுமினியம் ஃப்ரேம் ஃபிட் பண்ணுற வேலைகள் போயிட்டு இருந்தது. அதுபோக இது வந்து எமர்ஜென்சி எக்ஸிட்டு. லாஸ்ட் டைம் இதை வந்து கொஞ்சம் ஓப்பனாக தான் இருந்தது. இப்போ அதை ஃபுல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதாவது மழையிலையும் வெயிலையும் பீப்புள்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுற அளவில் எல்லாத்தையுமே நல்லா கவர்ட் பண்ணி ஒரு சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு போரூர் பைபாஸ் மெட்ரோ ஸ்டேஷனில் போயிட்டு இருக்குது. இந்த ரூட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது போரூர் ஜங்ஷன் மெட்ரோ ஸ்டேஷன். இதுலையுமே நம்மளுக்கு அந்த கிளாஸ் ஃப்ரேம் ஃபிட் பண்ணுற வேலைகள் இன்னும் போயிட்டு தான் இருக்குது. வாங்க கொஞ்சம் க்ளோஸராக போய் பார்க்கலாம். இந்த ஸ்டேஷன்லேயும் சின்ன சின்ன வேலைகள் தான் பெண்டிங்கில் இருக்குது. இன்னும் அந்த பார்க்கிங் கொஞ்சம் ரெடி ஆகலை. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ரேம் ஃபிட் பண்ணுற வேலைகள், சில எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, சின்ன சின்ன சிவில் ஒர்க்கு இதுதான் போயிட்டு இருந்தது. இந்த வீடியோவில் நம்ம போரூர் வரைக்கும் தான் கவர் பண்ணியிருக்கோம். இப்போ பூந்தமல்லியில் தொடங்கி போரூர் வரைக்கும் உள்ள எல்லா மெட்ரோ ஸ்டேஷனோட ஒர்க் அப்டேட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதை தொடர்ந்து வர ஸ்டேஷனோட அப்டேட்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டுருக்கு. அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பை பாய்.